ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 5 முதல் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா முதல் வாரத்திற்கான அந்த தலைவர் யார் அப்படிங்கிறது தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இப்போவும் அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அதாவது இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது பிக் பாஸ் வீட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 துறைகள் வந்து இருக்குது. அதாவது உள்ளே க்ளீன் பண்ணுறது, பெட்ரூம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் சமைக்கிறது, வெசல் வாஷ் கிளீனிங்கு, அப்புறம் பாத்ரூம். ஸோ இந்த 5 துறைகளுக்கும் ஒவ்வொரு கேப்டனை வந்து நிர்ணயிப்பாங்க. ஸோ அவங்க வந்து இருக்கக்கூடிய மற்ற கண்டஸ்டண்ட்டை வந்து வேலை வாங்குவாங்க. இதுதான் வாடிக்கையாக நடக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களில் நான் வந்து கேப்டன் ஆகிறதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5 பேர் வந்து முன்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ராஜு ஜெயமோகன், நமிதா மாரிமுத்து, சின்ன பொண்ணு, பவானி ரெட்டி, நிரோப், இந்த 5 பேர் வந்து முன்னாடி வராங்க. இவங்க வந்து தன்னை வந்து கேப்டன் ஆகிறதுக்கு முழு தகுதியும் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த வாரத்துக்கான கேப்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடி வராங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுடைய தகுதியை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து சொல்லப்படுது. அதுக்கு ராஜு ஜெயமோகன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பிரியங்கா தேஷ்பாண்டே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய கலாட்டாவை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமில் இருந்தாலே அந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க கலகலப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சீசனும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வச்சு தான் கலகலப்பாக போகும் அப்படிங்கிறது இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் முதல் நாளே, அதாவது ராஜு ஜெயமோகன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரியங்கா தேஷ்பாண்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டும் படிக்கிறாங்க. வாங்க எல்லாம் ஒன்றானோ, கக்கூஸ் கழுவி ஃப்ரெண்டானோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து படிக்கிறாங்க. இந்த ப்ரொமோ வந்து முடியுது. ஸோ ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது. போக போக தான் இவங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்தடுத்து இப்போது கேப்டன்ஷிப் அப்படிங்கிறதுல ஒரு 5 பேர் வந்து முன்னாடி வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்த 2 நாள் கழித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் யார் வந்து குறைந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் இருந்து தான் சண்டை வந்து வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த பிக் பாஸ் ஆரம்பித்து அந்த முதல் வாரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. தான் வந்து இப்படி தான் கடந்து வந்தேன், பல சங்கடங்களுக்கு இடையில் நான் வந்து முன்னேறி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சாதனைகளை வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்த டாஸ்க் வந்து அதை தான் இருக்க போகுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.